ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஓலை கொழுக்கட்டை. இது பனை ஓலையில் செய்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும் வாசமாக. ஒரு 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாவு நல்லா வறுபட்டுருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதை எடுத்து ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அந்த கோடு பிசுறு இல்லாமல் நேராக வரும். ஈர மாவுன்னா கொஞ்சம் விட்டு விட்டு வரும் அந்த மாவு. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வறுக்கணும். ரெண்டு ஸ்பூன் எள்ளு, அதையும் வறுத்து மாவில் கொட்டிக்கணும். 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, அதை பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் லேசாக வறுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் 200 கிராம் மாவு கணக்குக்கு 1 டம்ளர் மாவுக்கு 300 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். 200 கிராம் பச்சரிசி மாவுக்கு 300 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். நான் அந்த 200 கிராம் மாவு எவ்வளோ எடுத்தனோ அதே அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் மாவுனா 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றினேன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. என்ன இது நல்லா வறுத்த மாவாக இருக்கிறதுனால அவ்வளோ தண்ணி இழுத்துருச்சு. இதே ஈர மாவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ தண்ணி இழுக்காது. தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பனை ஓலையை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும். ஓலைக்கு உள்புறம் மாவை எடுத்து வச்சு மூடி பனை ஓலையை வச்சே கட்டணும். பனை ஓலையை ஓரமாக ஒரு நார் மாதிரி கிழிச்சுக்கிடலாம். கிழிச்சுக்கிட்டு அதை வச்சு கட்டிக்கலாம். சில பேர்கள் நூல் வச்சு கூட கட்டுவாங்க. அப்படியே செய்யலாம். இது 2 நாளைக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுவும் பனை ஓலையிலேயே இருக்கிறதுனால ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி மேல் தட்டில் கொழுக்கட்டைகளை எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.